ஹாய் பேபி ஃபேன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்னென்னா கண்டென்ட் இருக்குது. என்ன கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விக்ரமை வந்து மாயாவும் பூர்ணிமா விஷ்ணு இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கரப்பாம்பூச்சி அப்படிங்கிற ஒரு நேமை வந்து பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கமல் வந்து ரொம்ப அதை வந்து பெரிய விஷயமா டாப்பிக்காக கொண்டு போய் பேசினார். ஆக்சுவலாக அவர் சொன்னது உண்மை தான். ஏன்னா இவ்வளோ கோடி பேர் பார்க்குற ஒரு சேனலில் வந்து அவருக்கு ஒரு பேர் வச்சா அதை தானே சொல்லி நம்ம கூப்பிடுவோம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு தோணுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து இத்தனை இத்தனை கோடி பேர் பார்க்குற நிகழ்ச்சியில் அதே விக்ரமுக்கு வந்து மிச்சர்னு சொல்லி இவ்வளோ பெரிய பேண்டை ஒரு வாரம் கட்டி விட்டு திரிய விட்டாங்களே. அப்போ அவரை வந்து வெளியில் மக்கள் இந்த மிச்சர் வரேன் மிச்சர் போகிறேன் இந்த மிச்சரோட அப்படின்லாம் பேச மாட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டு. இதை வந்து விக்ரமுக்கு மட்டும் செய்யலை. ஸோ அங்கே உள்ள எல்லாருக்குமே மாயாவுக்கு விசப்பாட்டில் எம்டி வெசல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தவக்கால இந்த மாதிரி பல பேர்களை வந்து பிக் பாஸ் ஹவுஸே வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ்க்கும் பிராண்டிங் பண்ணுச்சு. ஸோ அதை அதை என்ன பண்ணுறதுங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமாக தான் போச்சு. எல்லாமே ஓகே. பட் வந்து அந்த கரப்பாம்பூச்சி விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி கொண்டு வந்தார். அதை வந்து அவங்க மாயா பூர்ணிமா மற்ற விஷ்ணு சொன்னவங்களோட இவர் இந்த எபிசோடில் வந்து கமல்ஹாசன் சொன்னது வந்து பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படும். ஏன்னா வந்து சாட்டர்டே சண்டே எபிசோடு தான் வந்து ரொம்ப அதிகமான மக்கள் பார்க்கக்கூடிய ஷோ. அதுலேயே இவர் கரப்பாம்பூச்சின்னு நீங்கள் எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி அவர் கரப்பாம்பூச்சின்றதை பிராண்ட் பண்ணிட்டாரு. அதை வந்து அவர் நல்ல விதமாக தான் சொன்னார். ஸோ இதை வந்து பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். அதே கமல் வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்து மற்றவங்க பிராண்டிங் பண்ணும்போது அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஷோவில் வந்து தடுக்கலை அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அந்த கேள்வி உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான எபிசோடில் வந்து இவ்வளோ தான் நமக்கு கிடைச்ச கண்டென்ட்டு. ஸோ நல்ல கண்டென்ட்டும் போட்டிருக்கோம். நமக்கு மைண்டில் வந்த கண்டென்ட்டும் சொல்லிட்டேன் நான். இந்த நேம் பிராண்டிங்கு. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே வந்து லைக்கை போட்டு தள்ளிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகும். ஏன்னா வந்து எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.